ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்யாண வீட்டில் போடுற இல்லைனா ஃபங்க்ஷனில் போடுற பீட்ரூட் பொரியல், ஹோட்டல் ஸ்டைல் பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அது ஒரு தனி சுவையில் இருக்கும். அந்த டேஸ்ட் தகுந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 காஞ்ச மிளகா, அப்புறம் 4-5 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய். இது எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் எதுவும் விடாமல் அந்த தேங்காயோட ஸ்மெல் நல்லா வர வரைக்கும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்மெல் வந்ததும் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், குறை அரைச்சி வச்சுக்கோங்க. இது தனியாக இருக்கட்டும். இப்போது அதே பேனில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இது கூடவே பெரிய வெங்காயம் 1 பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் போட்டுக்கலாம். பீட்ரூட் வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக வந்து கட் பண்ணிக்கோங்க, சின்ன சின்னதாக. இது கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். போனதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாம். தண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து எடுக்கலாம், வெந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வெந்துச்சு இது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதை வந்து போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 1 மினிட் இருக்கட்டும். அவ்வளோதாங்க. கல்யாண வீட்டு பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. பீட்ரூட் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.